வெல்கம் டு சிந்துஸ் டைம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்? இன்னைக்கு ஷானு அப்படிங்கிற ஒரு பொண்ணு பத்தின கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையில வர ஷானு ரொம்ப அழகான பொண்ணு. இவளுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்னு அவளுக்கு பயங்கர ஆசை. ஆனா அவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்கின் ரேஷஸ். அது பிறக்கும் போதே அவளோட சேர்ந்து வந்த ஒரு தொல்லை. இதை தாண்டி அவ எப்படி வெளியில வந்தா, இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய ஆளா ஆனா, இதெல்லாம் அவளால எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஷானுக்கு அமைஞ்ச குடும்பம் ரொம்ப அழகானது. இவளை எப்பயுமே தனிமையில விட மாட்டாங்க. அவளுக்கு மன ஆறுதலும் மன தைரியமும் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ பயப்படவே இல்லை, ஆனா தயங்கினா. அவளுக்குள்ள நிறைய புதையல்கள் இருந்துச்சு. அதை எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அவளும் யோசிச்சா. அவளுடைய குடும்பமும் அதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு நிறைய ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்க. அவங்க கூட படிக்கிற குழந்தைகளும் ஷானுவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாங்க. இவ்வளவும் வீட்டுலதான் கிடைச்சதே தவிர அவளுக்கு பள்ளிக்கூடத்துல கிடைக்கவே இல்லை. எல்லா குழந்தைகளையும் போல ஷானுவும் எல்லா விஷயத்திலையும் திறமசாலியா தெரிஞ்சா. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அவளுக்கு சமையல் கலையும் அதிகமா சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஷானுவுக்கு தான் எல்லாத்துலயும் எவ்வளவு ஆர்வம். எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிதா கத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஷானுவோட ரொம்ப நெருங்கி பழகினாங்க. அவங்களுக்கு நிறைய அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னவோ வீட்டுலதான். ஆனா பள்ளிக்கூடம் அனுப்பும் போது அவங்க அம்மா நிறைய வார்த்தைகள் தைரியமா சொல்லி அனுப்புவாங்க. யாரு உன்னை கிண்டல் கேலி செய்தாலும் அதை காதுல வாங்காதம்மா, இதுதான் அம்மாவுடைய வார்த்தை. ஷானுவும் எல்லா விஷயத்திலும் சிறந்து விளங்குற நம்ம நல்லபடியா படிப்பை முடிச்சு பெரிய ஆளா அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வரணும்னு ரொம்ப கனவோட தான் ஸ்கூலுக்கு போறா. தினமும் பல கனவுகளை புத்தக மூட்டையோட சேர்ந்து சுமந்தபடியே ஸ்கூலுக்கு தான் போறா ஷானு. ஆனா அங்க என்ன நடக்குது? யாருமே அவளோட பேசுறது இல்ல. அவளுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் ஷானு அதை பெரிய பொருட்டா நினைக்கவே இல்லை. அம்மா கொடுத்த தைரியத்தை எப்போதுமே கையில சுமந்தபடிதான் அவ பள்ளிக்கூடத்துல நாட்களை கழிக்கிறா. அதோட அவளுக்கு எல்லா பாடங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆசையா எல்லாத்தையும் படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அப்படிங்கிற ஒரே கனவோடு படிக்கிறா. அப்பா அவளுக்கு பல கதைகள் சொல்வாரு. அந்த கதை எல்லாமே ஷானுவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிற வகையில தான் அமையும். அம்மாவும் அவளை நிறைய பாதுகாத்து வளர்த்தாங்க. ஆனா ஸ்கூல்ல தான் தனிமையிலேயே இருந்தா. எல்லா விஷயத்திலும் சிறந்து விளங்குவோமே நம்மளுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தம் ஷானுவுக்கு ஜாஸ்தி. ஆனா ஒரு நாள் எப்படியும் பெரிய ஆளா வருவோம் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஷானு. ஷானுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல +2 படிப்பு முடியுது. அடுத்தது காலேஜ் ஜாயின் பண்ணணும். காலேஜில் சேர்ந்து நல்லபடியா படிப்பை முடிச்சு பெரிய கவுன்சிலர் ஆகுறது தான் ஷானுவோட கனவா இருந்துச்சு. அதுக்கு தயாரானா ஷானு. +2வும் முடிஞ்சுது. அடுத்தது அவங்க பெற்றோர்கள் அவளை காலேஜுக்கு வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஷானு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தன்னை தயார்படுத்திக்கிட்டா. அந்த நாளும் வந்துச்சு. பெற்றோர்கள்ட்ட விடை பெற்று ஷானு காலேஜுக்கு புது ஊருக்கு கிளம்பினான். ஷானுவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தைரியமா அவளை வெளியூருக்கு அமுச்சு வச்சாங்க. ஷானுவும் ரொம்ப தைரியமான பொண்ணுதான். நான் எல்லாமே சாதிப்பேன்ப்பா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க காலேஜுக்கு கிளம்புனாங்க. ஆனா கனவுகளோட போன ஷானுவுக்கு காலேஜும் ஸ்கூல் மாதிரியே தான் அமைஞ்சுது. யாரும் அவளோட பேசுறதில்ல. பரவாயில்ல, நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம போவோம். நம்மளால பல குழந்தைங்களை வழி நடத்த முடியும். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். நம்மள மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் கடந்து போனா ஷானு. தன்னை கேலி கிண்டல் செய்யறவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவ. அவளோட லட்சியம் ஷானு கடவுளுடைய குழந்தை. இவ பல பேருக்கு ஆறுதல் சொல்ல பிறந்திருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. அது ஒரு நாள் நடக்கும். ஷானுவும் எல்லா விஷயத்தையும் கற்று தேர்ந்து நல்ல பொண்ணா வெளியில வந்தா. பல மேடைகள்ல பரிசுகளும் வாங்கினா. அவன் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய கவுன்சிலரா ஆகி தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை அவ
கையில எடுத்துக்கிட்டா. இவளோட பேச்சுன்னா திரண்டு வர கூட்டங்கள் ஏராளம். பல மேடைகள்ல உணர்ச்சியோட பேசி பல குழந்தைங்களுக்கு மோட்டிவேட்டரா ஆனா ஷானு. இவ பல மேடைகள்ல கைத்தட்டல்களையும் பாராட்டையும் வாங்கி குவிச்சா. இவளோட பயணம் இதோட நிக்கல. தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சோகங்களை எல்லாம் நிறைய மேடைகள்ல பகிர்ந்துக்கிட்டு, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே கூடாது. நம்மளுக்கு ஒரு சின்ன குறை இருந்தாலும் அதையும் தாண்டி வெளியில எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தி சொன்னா ஷானு. இவளை பார்த்து நிறைய குழந்தைங்க மனசு மாறினாங்க. இவளுடைய பயணம் பல மேடைகள்ல தொடர்ந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கை இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சது ஷானுவுக்கு. ஷானு எ கிரேட் கவுன்சிலர் அப்படிங்கிற பேரும் புகழும் ஷானுவுக்கு இன்னமும் இருக்கு. பல குழந்தைகளுக்கு வழிகாட்டியா இருக்காங்க. நிறைய நம்மளுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை பெருசா எடுத்துக்க கூடாது. அது ஒரு தடைக்கெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அதையும் தாண்டி நம்மளால இந்த சமூகத்துக்கு என்ன இருக்கு, என்ன நன்மைகள் செய்யலாம் அப்படிங்கிறத நினைச்சுதான் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரணும். என்ன குழந்தைகளே, உங்களுக்கு ஏதாவது இப்படி பிரச்சனை இருந்ததுன்னா அதை தயவு செய்து மனசு வரைக்கும் கொண்டு போகாதீங்க. அதை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம சாதிக்க அப்படின்னு நினைச்சு எல்லாத்துலயுமே வெற்றி நடை போடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். நீங்களும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.